பிரைஸலோட எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ளே எப்போது சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போது விரும்புகிறாங்க. என்னை கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நினைக்காத ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் தங்கும். ஆமென். நினைக்காத ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், நீங்கள் இது எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை மேல் வருமா என்று சொல்லி ஏங்கின காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். நினைக்காத ஆசீர்வாதங்களை நான் உங்கள் மேல் தங்க பண்ணுவேன். புஷ்பம் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆமென். சோத்திரம். தேவகுமாரன், ஆமென், கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை வைக்கிறார். ஆமென். சோத்திரம். நன்றி அப்பா. கிருஷ்ணவேணி, கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆமென். சோத்திரம். இம்மட்டும் உங்களை நடத்தினவர் இனிமேலும் உங்களை அவர் நடத்துவார். ஆமென். சோத்திரம். ராஜேஸ்வரி, கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிகிறார். ஆமென். சோத்திரம். கவலைப்பட வேண்டாம். பாருங்க, நீதிமானாய் மாறுவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீதிமான் என்ற மனுஷன் எப்படி இருப்பான்? கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற மனுஷனாய் காணப்படுவான். நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானாய் காணப்பட்டான். ஆமென். நோவா நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தனால அவன் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்தார். பாவத்தில் விழாதபடிக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். உங்கள் வாழ்க்கையிலும் நீதிமானாய் வாழ வாழ கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டே இருப்பார். யோபனுடைய குடும்பத்தை பாருங்க. யோபு உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் நீதிமானாய் இருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. நீதிமானாய் வாழ நாம் ஆசைப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.